பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தமான வார்த்தை அவர் சொல்ல ஆக போகிறது, கட்டளையிட நிற்க போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ரேமா வார்த்தை, நான் சொல்ல போகிறேன், நிற்க போகிறது, நான் சொல்லுவது உங்கள் வாழ்க்கையில் ஆகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். எந்த காரியம் நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எந்த காரியம் என் வாழ்க்கையில நிறுத்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் கட்டளையிட போகிறேன், உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் பேச போகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக முறை எதிர்பார்ப்பது உண்டு. எனக்காய் பேசுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? எனக்காய் செயலாற்றுவதற்கு, எனக்காய் பரிந்து பேசுவதற்கு யாராவது இருக்கார்களா? வேதவசனம் சொல்லுகிறது, நான் உனக்காய் வழக்காடுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேக கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் பேச போகிறார், பரிந்து பேச போகிறார், வழக்காட போகிறார். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்புங்கள், அவர் உங்களுக்காய் வழக்காட போகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை பார்த்து கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிடும் பொழுது நிச்சயம் நிற்கும். பெரிய பெருங்காற்றும் பெருமழையும் பெரும் இரைச்சலும் கடலின் கொந்தளிப்புமே அவருடைய சத்தத்தை கேட்டு இறையாமல் அமைதலாய் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் பிரச்சனைகள் ஏமாத்திரம், நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஏமாத்திரம், நீங்கள் நம்புங்கள், அவர் கட்டளையிட போகிறார், உங்கள் பிரச்சனைகள் நிற்க போகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்ல போகிறார், சில காரியங்கள் உங்களுக்கு வரப்போகிறது, ஆக போகிறது, அவரால் ஆகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். குருட்டு கண்கள் திறப்பதாக, அவனை விட்டு போ. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல பிசாசுகள் கீழ்ப்படிய ஆரம்பித்தது, பிசாசுகள் அலறிக்கொண்டு போய்விட்டது. காரணம், அவருடைய வாயில வல்லமை இருக்கிறது, அவருடைய வாயில அற்புதத்தை செய்கிற தேவனுடைய அக்கினி இருக்கிறது. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் பேச போகிறார். உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை படகை கீழே தள்ளிவிடலாம், குடும்பத்தை அழித்து விடலாம் என்று எத்தனை வல்லமைகள் மோதினாலும் அத்தனை வல்லமைகளை பார்த்து கர்த்தர் பேச போகிறார், கர்த்தர் கட்டளையிட போகிறார். பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு அப்படின்னா அது அப்படியே விழுமா? நீங்கள் நம்புங்கள், அவர் கட்டளையிடும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சமுத்திரத்திலே விழப்போகிறது. ஹல்லேலூயா. அது ஒன்றுமில்லாமல் நிற்க போகிறது. அவரை மீறி தொட முடியாது, அவரை மீறி என்னுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நன்மையானவைகளை அவர் எனக்காய் பேச போகிறார். அவர் சொல்ல சொல்ல ஆக போகிறது. கடந்த சில மாதங்களாய் ஆகாத, சில வருடங்களாய் என் வாழ்க்கையில ஆகாத அநேக காரியம் அவர் சொல்லும் பொழுது ஆக போகிறது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்ல போகிறார், அது ஆக போகிறது. உங்க கையின் பிரயாசத்தை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்ல போகிறார், அது நிச்சயம் ஆக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புங்க. படகை ஸ்தோத்திரம் கொஞ்சம் தள்ளி போய் வலது புறத்துல ஆழத்துல வளைய போடும் சொன்ன மாத்திரத்துல ஸ்தோத்திரம் அங்க ஆக ஆரம்பித்து, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு அகப்படல. அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னார், அங்க நடந்துச்சு. இழுக்க முடியாத ஆசீர்வாதம். திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு திருமண வீட்டுல, இவர் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்றாரு. வேலைக்காரங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஆனா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணுமே. வேலைக்காரர்கள் செய்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும் என்ற வார்த்தையின் பிரகாரம், சொன்ன பிரகாரமாகவே திராட்சரசம் மிகவும் ருசியாய் மாறினது. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை குறித்து அவர் சொல்ல போகிறார், அவர் கட்டளையிட போகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிங்க, ஆண்டவரே கட்டளையிடுங்க, ஆண்டவரே
கட்டளை இட வேண்டிய விஷயத்துல கட்டளை இடுங்க ஆண்டவரே. சொல்ல வேண்டிய விஷயத்துல, ஆக வேண்டிய விஷயங்களை நீர் சொல்லி எனக்காய் செய்து முடிப்பீரா. வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடப்பதா. கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேச போகிறார், கர்த்தர் வழக்காட போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் பேசி சில அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் கொண்டு வர போகிறார். இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுவீராக. இந்த வாழ்க்கைக்கு விரோதமாய், இவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்பி கொண்டிருக்கிறானோ அந்த சத்துருவின் வல்லமைகளை அதம் பண்ணி போடுவதற்கு கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுவீராக. கர்த்தர் இப்பொழுது சொல்லுவீராக. அது ஆக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவர் சொல்ல போகிறார். சில காரியம் நிற்க போகிறது, சில காரியம் ஆக போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.